ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஸோ இன்றைக்கி என்னென்னா, நான் வந்து இந்தியா போயிட்டு வந்தேன், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்கே வந்து ஸ்ரீரங்கம், திருவண்ணாமலை, இன்னும் சில கோயில்கள்லாம் போயிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு இந்த வீடியோவில். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ என்னன்னு பார்த்தாக்கா, முதல்ல வந்து நான் என்னென்னா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து என்னென்னா மகாபெரிவா கோயில் பக்கத்துலேயே இருக்குது, பிச்சுப்புளி தெருவில் மகாபெரிவா கோயில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், வந்து போன வருஷம் கும்பாபிஷேகம் ஆச்சு. இதில் என்ன ஆச்சரியன்னா, என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் மகாபெரிவா கோயிலுக்கு போகணுன்னு பிளானே பண்ணல. நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணுன்னு தான் நான் அங்கே மயிலாப்பூர் போகணுன்ட்டு முன்னாடியே நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி காத்தால் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் கிளம்ப போகிறேன். அப்போ திடீர்னு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு திடீர்னு ஒரு தாட் வந்தது, எங்கேருந்தோ மகாபெரிவா கோயில் அப்படின்னு வந்தது. பெரியவாவே என்னை வந்து கூப்பிட்டு, ஞாபகம் இருக்கா, நான் இருக்கேன், என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து மகாபெரிவா கோயிலுக்கு போனேன். அருமையான தரிசனம். அப்புறம் என்னென்னா, அங்கே விசேஷம் என்னென்னா, கோயில் கீழே மேலே வந்து பெரிவா யூஸ் பண்ண சாமான் எல்லாம் இருக்காங்க. அவரோட காவி வஸ்திரம், கமண்டலம், அப்புறம் வந்து ருத்ராட்ச மாலை எல்லாம் அங்கே வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது பார்க்கும்போதே ஒரு சாநித்தியம், அப்படியே மேனி சிலிர்த்து அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது அங்கே மயிலாப்பூர் மகாபெரிவா கோயிலில். அப்புறம் வந்து அடுத்தது என்னென்னா, திருப்பதி போகிற வழியில் சிங்கேரி கோணா அப்படின்னு ஒரு இடத்துல அங்கே வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். எனக்கு நானாக பிளான் பண்ணி போகல, திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து பார்த்துருக்காங்க அந்த கோயில். அவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நானும் போனேன் அவங்களோட. அது வந்து ஒரு மலை மேலே இருக்க கோயில். ஆச்சரியமான கோலம். நரசிம்மர், ஸ்ரீதேவி, பூதேவி நின்ற கோலம், உயரமான கோலம், வந்து கிட்டத்தட்ட 8 அடி இருப்பார் போல் இருக்குது. சிரிச்சுன்னு இருக்கார். அப்படி ஒரு ஆச்சரியமான கோலம். என்னென்னா, அன்றைக்கி நான் போன போது என்னென்னா ஒரு ஆச்சரியமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. என்னென்னா, அங்கே ஒருத்தர் சன்னியாசி, அவரே ஆனால் ஆரத்திலாம் காமிக்கிற உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உட்காந்துட்டுருக்காரு. கிட்டக்க பார்க்கலாம் பெருமாள். அவ்வளோ ஆச்சரியமான ரூபம், அழகாக தெரிஞ்சார். அவர் என்ன பண்ணார், அவர் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறார், நாராயணா நாராயணா. தெலுங்கில் பேசுகிறார், எனக்கு ஓரளவுக்கு புரியும். அவர் தெலுங்கில் வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பெருமாள் கிட்ட, நான் எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, எனக்கு இந்த உலகம் எனக்கு வேணாம், எனக்கு நீதான் வேணும்ன்ட்டு அவ்வளோ அழகாக வந்து பெருமாள் கிட்ட பேசுகிறார். நாம சங்கீர்த்தனம் பாட்டு பாடுறார். அவர் பாட்டு அவரோட ஓன் வேர்ட்ஸில் பாடுறார், புரியுது எனக்கு. அது என்ன, ஒரு எக்ஸ்ட்ரஸி, ஒரு பாவத்தில் அவர் இருக்கார். அவர் ஏதோ ஒரு இதில் அது என்ன ஆச்சு, அது வந்து அந்த சாநித்தியம், அது வந்து நான் வந்து நானும் அவரோட இதோட கனெக்ட் ஆகிட்டேன். அந்த எனக்கும் மனசு உருகுச்சு, உடலும் உருகுச்சு. அந்த அவரோட அந்த 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 நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு அப்படியே எனக்கு உருகிச்சு. மறக்க முடியாத அனுபவம் அது, மறக்க முடியல அந்த அனுபவத்தை. ஸோ அது வந்து அங்கே ரொம்ப அழகாக அங்கே தரிசனம் ஆச்சு அங்கே. அப்புறம் வந்து என்னென்னா, அடுத்தது வந்து திருவண்ணாமலை போயிருந்தேன். அப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து திரும்பி வரும்போது, அதே திருப்பதி போகிற ரூட்டில் தான் அந்த சிங்கிரி கோணா நரசிம்மர் டெம்பிள். அங்கேருந்து திரும்பி வரும்போது வேதநாராயணன் கோயில், மத்ஸ்யாவதார கோயில், அந்த கோயிலை பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து அது கும்பாபிஷேகம் பண்ணுற டைமாக இருந்ததுனால மூலவர் பார்க்க முடியல. வெளியிலேருந்து உற்சவத்தை தான் பார்த்தோம். அப்புறம் வந்து அடுத்து வந்து அன்றைக்கே வந்து சுருட்டப்பள்ளி போயிருந்தோம். பள்ளிக்கொண்டீஸ்வரர் ஆச்சரியமான கோலத்தில் இருந்தார் சிவபெருமான். அம்பாள் மடியில் சிவபெருமான் படுத்துட்டு இருக்கார். அந்த மாதிரி கோலத்தை பார்க்கவே முடியாது, ரொம்ப ஆச்சரியமான கோலம். ஆலாகால விஷம் குடிச்சிட்டு அப்போ அவர் வந்து அசதியாக வந்து படுத்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான கோயில் சுருட்டப்பள்ளி. அப்புறம் வந்து அடுத்தது என்னென்னா, திருவண்ணாமலை போயிடணும். வந்து மகா சிவராத்திரி சமயம் தான் போயிருந்தேன். எதுக்கு நான் திருவண்ணாமலை போகணுன்றதுக்கு என்னன்னா, நான் இங்கேருந்து கிளம்பும்போது, கலிஃபோர்னியாலேருந்து கிளம்பும்போது எதுக்கு நான்
மெட்ராஸ் போனேன்னா ஒரு பர்சனல் வேலைக்கோசம் தான் போனேன். ஆனால் அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு எனக்கு தெரியும். அது கூட எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறத ஏதான்னு ஒன்று பண்ணி வச்சுக்கணுன்னு நான் பார்த்தேன். அது என்னென்னா, சுவாமிஜி நொச்சூர் சுவாமிஜி சுவாமி ரமணச்சரண தீர்த்தரை நான் எப்படி இந்த தடவை தரிசனம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேன். ஏன்னா பல வருஷம் அவரோட சத்சங்கம் நான் கேட்டுருக்கேன். ஆனால் நான் நேரில் பார்த்ததே இல்லை. இந்த தடவை நான் எப்படியும் பார்க்கணுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். பகவான் அதை வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு. ஸோ திருவண்ணாமலை நான் அவரோட சத்சங்கத்துக்கோசரம் போனேன். ஸோ அருணாச்சல ஈஸ்வரர் கோயில் தரிசனம் பண்ணேன். அப்புறம் ரமணாசிரம் போனோம். நாங்கள் போன டைம் ரொம்ப அருமையான டைம், சாயங்கால டைம். அங்கே வந்து அந்த மெடிடேஷன் ஹால் ஃபுல்லாக இருந்தது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நாங்கள் ஏதோ ஒரு ஓரத்தில் எங்கேயோ உட்காந்துட்டோம். வந்து வேத பாராயணம் ஓடிட்டு இருந்தது. அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த ஸ்டில்னஸோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்படி சொல்ல முடியாது. அது அப்படி ஒரு அமைதியான நிலைமை. எதுவுமே நம்ம பிரயத்தனை பண்ணாமல், ஏன்னா அங்கத்தி சாநித்தியம், ரமணாசிரத்தோட சாநித்தியம், வேத பாராயணம் எல்லாம், பாட்டு, அப்புறம் ஆரத்திலாம். ஸோ அது அந்த டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் முன்னே போயிருக்கேன். ஆனால் இந்த பர்டிகுலர் தடவை நான் போன போது அந்த டைமிங் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. அப்புறம் வந்து என்னென்னா, அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து சத்சங்கம் வந்து சுவாமிஜி நொச்சூர் சுவாமிஜி ரமணச்சரண தீர்த்தரோட சத்சங்கம் வந்து யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமம் 6:30 மணிக்கு இருந்தது. ஸோ நான் அங்கேருந்து கிளம்பி யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமத்துக்கு போனோம். அங்கே வந்து சுவாமிஜியோட ஒரு 1.5 மணி நேரம் வந்து பகவத்கீதா சத்சங்கம் அன்றைக்கி. ஏன்னா யோகி அவருடைய பிறந்த நாள் அப்போ அந்த சமயம் வந்து அவதார தினம் வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கோசரம் அங்கே வச்சுருந்தாங்க. வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம் எனக்கு. அங்கே சுவாமிஜியை தரிசனம் அருகில் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அப்புறம் வந்து அங்கே தேவகி கூட இருந்தாங்க. அவங்களையும் பார்க்குற எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. என்னென்னா வந்து அங்கே வந்து அங்கேயே எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு ஆசிரமத்தில் வந்து சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நினச்சே பார்க்கல. நான் திருவண்ணாமலை போயிருந்தேன்னா நான் பிளான் பண்ணி அங்கே ஒரு பகவான் யோகியோட ஆசிரமத்துக்கு போயிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தோணுச்சு, அவர் பகவான் யோகி ராம் சுரத்குமாரே ஏதோ ஒன்று வந்து அந்த மாதிரி எனக்கு அந்த சத்சங்கம் அங்கே வச்சு எனக்கு அவர் கூப்பிட்டு எனக்கு அங்கே சாப்பாடு கொடுத்து எனக்கு வந்து ஆசி வழங்கினார் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் அது நம்மளா நினச்சி அந்த மாதிரி மகானோட ஆசிரமத்துக்கெலாம் போயிட முடியாது. ஸோ அவராக வந்து எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் என்னென்னா, அடுத்து ஸ்ரீரங்கம் போனோம். அங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை ஒரு 4 தடவை தரிசனம் பண்ணேன். எத்தனை தடவை பார்த்தாலும் திருப்தி வராது நம்மளுக்கு. 2 தடவை ரொம்ப நல்ல தரிசனம். ஆனால் ரொம்ப கூட்டம். அந்த மகாசிவராத்திரி சமயம் திருவானைக்காவலை விட அங்கே ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி. அப்படி ஒரு கூட்டம் ஸ்ரீரங்கத்தில். அதனால் வந்து கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போக முடியல. ஒரு 2 தடவை வந்து வெளியில் அந்த காயத்ரி மண்டபத்துலேருந்தே எங்களை வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அன்றைக்கி கிளம்புற அன்றைக்கி எனக்கு மனசு வருத்தமாக இருந்தது, சரியாக பெருமாளை பார்க்க முடியல. ஸோ நான் வந்து சேஷராயர் மண்டபத்தில் நான் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு பக்தர் வந்தார். அவர் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே மனசு சங்கடமாக இருந்தேன், கிளம்பணும் சரியாக பார்க்கலையேன்ட்டு. அப்போ அவர் என்னை வந்து கேட்டார், நல்ல பெருமாள் தரிசனம் ஆச்சா? சேவை இல்லை சுவாமி, சரியாகலை, மனசு சங்கடமாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை வந்து ஒரு மணி நேரத்தில் வரேன், நான் உங்களை நேராக கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு சேவை பண்ணி வைக்கிறேன், பெருமாள் சேவை அப்படின்னார். ஆச்சரியமாக இருந்தது. ஆச்சரியமாக அவர் சொன்ன மாதிரி நேராக கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா ரொம்ப கூட்டத்தில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அழகாக நிற்க வச்சு ஆரத்தி காமிச்சு ரொம்ப அழகான சேவை, மறக்க முடியாது. பெருமாள் அந்த மாதிரி ஒரு சேவை செஞ்சு வச்சார். அது இல்லாமல் என்ன பண்ணான்னு அடுத்தது எங்களை வந்து அவர் வந்து திருவள்ளரை கோயிலுக்கு வேற கூட்டிகிட்டு போனார். எங்கள் திருவள்ளரை போனோன்னு ஒரு பிளான் முன்னாடி இருந்தது. ஆனால் டைம் வந்து ரொம்ப நிறைய டைம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிடலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் திருவள்ளரை பெருமாள் விடலை. ஏன்னா அது அவர் சங்கல்பம் பண்ணியிருந்தார். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கேன். ஸோ பார்க்கணுன்னு ஒரு இது இருந்தது மனசில், ஒரு ஆசை. ஸோ அதனால் அவர் ஞாபகம் வச்சுன்னு பெருமாள் எங்களை கூட்டிகிட்டு இவர் அவ்வளோ அழகாக அந்த பக்தர் வந்து எங்களை வந்து திருவள்ளரை பெருமாள் கிட்ட கூட்டிகிட்டு போய்
ஒவ்வொரு சந்நிதியாக எங்களை தரிசனம் பண்ணி சேவை பண்ணி வச்சார். ஆச்சரியமான பெருமாள். இவர் திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள். அவர் வந்து கண்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் புண்டரீகாட்சன் அவருக்கு பேர். நின்ற கோலத்தில் ஆச்சரியமாக இருந்தார். அந்த கோயிலே ஒரு ஆச்சரியம், அற்புதமான கோயில். அந்த கோயில் நான் முன்ன ஒரு தடவை நிதானமாக நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம். கோட்டை மாதிரி இருக்கும். கோட்டை அங்கே ஒரு சின்ன ஓட்டை, ஒரு சாளரம் மாதிரி இருக்கும். அங்கேருந்து பார்த்தா ஸ்ரீரங்கத்து ராஜகோபுரம் தெரியும். ஆனால் இப்போ வந்து மரம் வளர்ந்துருட்டுன்னு சொல்கிறாங்க, வளர்ந்துட்டுருக்கு தெரியல. அது இல்லாமல் முன்ன வந்து நாங்கள் பார்க்கும்போது மொட்டை கோபுரமாக இருந்தது. இப்போ வந்து கோபுரம் வந்து ராஜகோபுரம் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஒரு பெருமாள் என்ன பண்ணாரோ, ஒரு பக்தரோட கனவுல வந்து எனக்கு இந்த மாதிரி கட்டு அப்படின்னு சொன்னாருன்றாங்க. ஸோ வந்து அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோ அழகான கோயில். அதை வந்து நிதானமாக பார்த்தாக்கா அதுவே ஒரு வந்து ஒரு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் மனசுக்கு. அப்படி ஒரு சாந்தியை கொடுக்கும். ஸோ இந்த கோயில்கள்லாம் பார்த்தேன். அது இல்லாமல் வேறு நம்ம ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோயில், அவர் பார்க்காம நான் வரமாட்டேன். அன்னைக்கு போகும்போது அழகாக வந்து புறப்பாடு பெருமாள் ஜொலிச்சார். அவ்வளோ அழகாக புறப்பாடு உள்ள அந்த அற்புத காட்சியை பார்த்தேன். அப்புறம் கேசவ பெருமாள், மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ வந்து என்னென்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் போன காரியம் எல்லாம் நல்லா பண்ணி கொடுக்கறது தான் முதலையே மகாபிரிவை கூப்பிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ண, அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஸோ அவர் எனக்கு எல்லாம் வந்து நல்லபடியாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்தார். அது இல்லாமல் என்னென்னா, இன்னொன்று ஆச்சரியமானது, இன்னொன்று வந்து இந்த கோயிலுங்களுக்கெல்லாம் நம்ம போகிறல, அங்கே எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா, எப்பவுமே நம்ம போகிறதுக்கு முடியாது. எந்த தெய்வத்துக்கிட்ட எந்த தெய்வமாகவும் எந்த தெய்வனாலும் இருக்கட்டும், அது சிவனோ பார்வதியோ விஷ்ணுவோ எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம முன்னாடியே கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு ஏக்கத்தோடு போனோம். எனக்கு ஒன்று பார்க்கணும், எனக்கு நல்ல தரிசனம். முன்னாடியே நம்ம வந்து யாராவது வந்து இவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா எப்படி தரிசனம் கிடைக்குது இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. என்ன கூட கேட்டாங்க ஸ்ரீரங்கம் போகும்போது, நாங்கள் உங்களுக்கு யாரும் ஏற்பாடு பண்ணணும்னு நான் தயவு செஞ்சு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ணாதீங்க. ஏன்னா பெருமாள் ஏற்பாடு பண்ணுவார். பெருமாள் தெரியும். பெருமாள் அப்படி தான் இந்த மாதிரி ஒருத்தர் பக்தர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார் உள்ள. நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு தரிசனம் சேவை பண்ணி வச்சார். அதெல்லாம் தான் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம அந்த கம்யூனிகேஷனை கெடுத்துக்கூடாது. நம்ம அந்த ஏக்கத்தோடு போனால் எப்படியா எனக்கு ஒரு நல்ல தரிசனம் கொடு, இதுதான் அதோட சீக்ரெட். அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும். எனக்கு எப்படியான எனக்கு பண்ணி கொடுன்ட்டு. அப்போ வந்து அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் உண்மை. ஒவ்வொரு தினம் எங்கள் ஸ்ரீரங்கம் போகும்போது கம்யூனிகேஷன் எப்படியோ யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு தடவை நாங்கள் வெள்ளை கோபுரத்துக்கிட்ட வரோம். அன்றைக்கி வந்து இந்த விஸ்வரூப தரிசனம் இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, நட சாத்திடுவாங்க. நாங்கள் வந்துட்டுருக்கோம் வெள்ளை கோபுரத்துக்கிட்ட. அங்கே ஒருத்தர் கரெக்டாக நின்றுந்தார். எங்களுக்கோசமே நின்றுந்த மாதிரி இருந்தது. அவர் கரெக்டாக எங்களை கூட்டிகிட்டு போய் கரெக்டாக உள்ள தரிசனம் பண்ணார். நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே கதவை அடைச்சிட்டாங்க. அப்புறம் ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக எங்களுக்கு வந்து அன்றைக்கி முழுசாக கோயில் கூடயே வந்து எங்களுக்கு வந்து தரிசனம் பண்ணிக்கணும். ஆச்சரியமான ஒரு அனுபவம். அந்த மாதிரி பெருமாளை எப்படி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார் தெரியாது. எப்படி வேணா பண்ணுவார், யார் மூலமாக வேணா பண்ணுவார். அவரே கூட வருவார் தெரியாது. அவர் எந்த ரூபத்தில் வருவார்னு தெரியாது. அதெல்லாம் கூட நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எப்படி வேணால் வருவார் அவர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமானது வந்து நம்ம எந்த கோயில் தரிசனம் பண்ணணுமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த சந்தோஷம். யாரோ ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணி நம்ம போய் முன்னாடி நின்று அதில் ஒரு சந்தோஷம் கிடையாது. நம்ம தடுக்கக்கூடாது. அந்த பகவான் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார். நம்ம புத்தியை யூஸ் பண்ணி அதை தடுத்துடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடைக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன, சில ஆச்சரியமான அனுபவங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸோடு ஏற்பட்டுச்சு. இது வந்து நான் திடீர்னு சர்ப்ரைஸாக நான் நிறைய பேர் பார்த்தேன். கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு ரொம்ப அழகான ஒரு தம்பதிகள் ரொம்ப அன்பாக என்கிட்ட பேசினாங்க. அப்புறம் வந்து பார்சாதி கோயிலில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஓடி வந்து அவ்வளோ அழகாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அப்புறம் அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் கோயிலில் நாங்கள் திருவண்ணாமலை நிற்கும்போது அங்கே ஒருத்தங்க வந்து அழகாக ஷேர் பண்ணாங்க. அப்புறம் யோகி ராம் சரோத்குமார் ஆஷ்ரத்தில் ஒரு யங்ஸ்டர், அவரும் வந்து அவ்வளோ அழகாக தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். கடைசியாக சென்னை ஏர்போர்ட்டில் நான் கிளம்ப போகிறேன், அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். யாரோ ஒருத்தங்க என்னை இங்கே பார்த்துட்டு லைனில் பார்த்துட்டு என்கிட்ட அவங்களோட நாராயணியம் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த நாராயணியம் வீடியோ போனால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் என்னென்னா இப்போ இங்கே வந்து எனக்கு வந்து டிரெக்ட் யார்கிட்டையும் டிரெக்ட் இன்ட்ராக்ஷன் கிடையாது. சில பேர் ஃபோனில் பேசுகிறாங்க இங்கே இருக்கவங்களே, அப்புறம் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் வருது. பட் ஆனால் இது டிரெக்ட் இன்ட்ராக்ஷன் வந்து பகவானே எனக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் இன்ட்ராக்ஷன் கொடுத்தாருன்னு தோணுது. அது இல்லாமல் சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை மீட் பண்ணோன்னு சொன்னாங்க பர்சனலாக. ஸோ அவங்கள வந்து மயிலாப்பூரில் நாங்கள் ஒரு 3 பேர் ஒரு 4 பேர் மீட் பண்ணோம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். ரொம்ப அழகாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பகவான் ஏன் ஏற்படுத்தி வச்சுருக்காருன்னா, எனக்கு வந்து மேலும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னோடய பாதையில் போகிறதுக்கு அப்படின்னு தோணுச்சு. இல்லைன்னா எனக்கு இங்கே கிடைக்காது. ஸோ இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இந்த ட்ரிப் மறக்க முடியாத அனுபவம். நான் போன வேலையும் எல்லாம் நல்லபடியாக பகவான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்து எனக்கு வந்து நல்ல அனுபவங்களையும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுத்தார். ஸோ இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.